Hello all, வணக்கம் and welcome to IPL 2026 preview show. Another big game, GTRR. அகமதாபாத்ல ஆடுறாங்க 7:30 கேம். வணக்கம் and welcome to the show, Pidog. இந்த ரெண்டு டீம்ல GT hasn't got off to a start. ஆர்ஆர் வந்து brilliant ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பனிங் தாட்ஸ், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, பிளேயிங் லெவன் என்ன பண்ண போறாங்க, வாட் இஸ் ஜிடி கோயிங் டு டூன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுங்க, உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் என்ன? ஆர்ஆர் என்ன பண்ணாங்க? பியூட்டிஃபுல்லா இன்டெலிஜென்ட்டா ஆல் ஆஃப் அ சடன் அவங்க போலிங் அட்டாக்கும் மோர் தேன் டீசெண்டா ஒரு புடுங்கக்கூடிய ஒரு போலிங் அட்டாக்குன்றத ப்ரூவ் பண்ணாங்க லாஸ்ட் கேம். ஜிடி வந்து அதே டெம்ப்ளேட்டை வச்சுட்டு தான் திருப்பியும் போறாங்க. அதாவது டாப் த்ரீ அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சில பிக் கால்ஸ்லாம் எடுக்க மாட்டேன்றாங்க. அந்த டெம்ப்ளேட்டை சேஞ்ச் பண்ண மாட்டேன்றாங்க. எஸ், அப்சல்யூட்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க சாம்பியன்ஸ், அதுக்கப்புறம் ரன்னர் அப், ஒரு வருஷம் பேட் சீசன், திருப்பி போன வருஷம் பிளே ஆஃப்ஸ். அக்ரீடு. ஒரு லெவலுக்கு மேல அந்த வண்டியில பெட்ரோல் இல்ல அப்படிங்கும் போது ஒண்ணு வண்டியை மாத்தணும், இல்ல பெட்ரோலை போடணும். ரெண்டுமே போடாம ரிவர்ஸ்ல நிறைய பேர் சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் பத்தாவதெல்லாம் படிக்கும் போது இந்த டிவிஎஸ் 50 ஓடும் போது என் ஃப்ரெண்டு சொல்லுவான், போடா முட்டாள், நான் பின்னாடி ரிவர்ஸ் இதுலயே வச்சுன்னு நான் வந்து டியூஷன் வந்துட்டேன் தெரியுமா, நாட முட்டாள், அதுல எவ்வளவு பெட்ரோல் உள்ள இருக்கோ அது வரைக்கும் ஓடுண்டா, ரிவர்ஸ்ல அது ஓடாது, ஆஃப்ல வச்சே ஓட்டினான்னுவான். அந்த டேங்க்ல அந்த கரெக்டா அது காலியாகிற வரைக்கும் ரிசர்வ். ஏதாவது ஃபியூவல் இருந்ததுன்னா அது ஓடும். அவன் வந்து சொல்லுவான், நான் ஆஃப்லயே வச்சு ஓட்டிட்டேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு. இந்த மாதிரி இவங்க ஆஃப்லயே வச்சு ஓட்டணும்னு பாக்குறாங்க. they don't have a bad team, they can make it look powerful. The way we are talking about Kolkata Knight Riders and bringing in some changes to see what further they can do to stop the bleeding அப்படின்னு. GT is never a bad team, that is an absolute bottom line. sometimes உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, தோக்கறதை வச்சுட்டு அவங்களை நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு அகமதாபாத்துக்கு போவோம். அகமதாபாத்ல பாருங்க, 9 மேட்ச் ஆடி இருக்காங்க இன்க்ளூடிங் த பிளே ஆஃப்ஸ். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. ஆனா டீம்ஸ் இட் இஸ் கோயிங் டு வின் த டாஸ் வில் டெஃபினெட்லி போல் ஃபர்ஸ்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொரு இதுவும் சொல்றேன் பாருங்க, இங்க அகமதாபாத்ல இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பவர் பிளேல 2 இன்னிங்ஸும் பால் அலையும். But the amount of seam movement after the wicket is more in lights compared to the first innings. பெண்டுலம் மாதிரி அலையும். ஷமிலாம் அன்பிளேபிளா போட்டிருக்காரு. அதனால இங்கேயும் நான் என்ன சொல்லுவேன், இஃப் திஸ் இஸ் வாட் இட் இஸ் கோயிங் டு பி, வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 243 for 5, பஞ்சாப் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 232 for 5, ஜிடி வர்சஸ் பிபிகேஎஸ். 11 இன்னிங்ஸ் 200 பிளஸ் அவுட் ஆஃப் 18 இன்னிங்ஸ் அடிச்சிருக்காங்க. 7 இன்னிங்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 7 இன்னிங்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் 9 have scored 200 plus. And the lowest score ever made in last year IPL was 190 in the final by Royal Challengers Bangalore and they have defended it. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க பேட் பண்ண டீம் கொட்டிக்கிட்டதா சரித்திரமே இல்ல போன ஐபிஎல் வரைக்கும். we don't know what is going to happen this IPL. இப்ப நடந்த சொல்லிருக்கேன், இட்ஸ் கோயிங் டு பி another brilliant. இது இங்கே உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இங்க ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் என்ன பொறுத்த வரைக்கும் 203. 6 ஓவர்ல பால் அலையும். வேர்ல்டு கப்லயே ஏகப்பட்ட தடவை சொன்னேன், அகமதாபாத்ல விக்கெட் கொடுக்காத. போட்டி நடந்தது, சவுத் ஆப்பிரிக்கா 3 விக்கெட் கொடுத்தான், இந்தியா ஆட நாடல இப்பன்னு சொல்லிட்டு இந்தியா அதுக்கப்புறம் திருப்பி காமிச்சான். அகமதாபாத்ல 6 ஓவர்ல விக்கெட்டு விழும். 45ல இருந்து 48க்கு ஒரு விக்கெட்டு மேல கொடுக்காம இருந்துட்டு ரெண்டாவது பேஸ்ல ஒரு 34ல இருந்து 37 ஸ்லைட் மொமெண்டம். 11 to 15 கல்ட்டு, 16 to 20 கல்ட்டு. 65 ரன் நிறுத்தவே முடியாது. நான் சொல்றேன், இதை போனீங்கன்னா 203 to 207 வரும். விக்கெட்ஸ் விழாம இருந்தா, நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு விக்கெட் கம்மியா இருந்தா, I always say the algorithm in T20 cricket, if you lose 1 wicket less, you're going to gain 7 runs by that. So மேலே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. This is how the teams have to approach a seamers-ஓட economy 9.88, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.96. ஆனா ஸ்பின்னர்ஸ் இங்கேயும் பெருசா விக்கெட்டை எடுக்க மாட்டாங்க. இப்ப ராயல்ஸோட பிளேயிங் லெவலை நான் சொல்றேன், அது எனக்கு மாற்று கருத்து இருக்கா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுட்டி குழந்தை சூரியவன்ஷி, ரியான் பராக், ஏட்டையா சிம்ரன் ஹெட்மயர், தரு ஜூரல், ரவீந்திர ஜடேஜா, டானவன் ஃபெரேரா,
Jafra Archer, Yandri Burger, Ravi Bishnoi, and Sandeep Sharma, and their impacts of எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்க will be Brijesh Sharma, even though they have an option of Tushar Deshpande. Vicky, please give me your thoughts whether you feel this will be the starting play in 11 or they will try and change it. ஜாஃபர் ஆர்ச்சர் பேர் சொன்னீங்கல்ல, கேட்ட மாதிரி இல்ல சொன்னீங்கல்ல. ஓகே, இல்ல அதான் எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சி அதுதான் நானுமே வந்து போன மேட்ச்க்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜென்ரலா இந்த மாதிரி ஆர்ஆர் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மணி பால் மூவ் பண்றாங்க. அதாவது $1,000,000 ஆம்னு ஒரு படம் இருக்கு, அதுல வந்து சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தரை வந்து அவரை வந்து ஹீரோ ஆக்குவாங்க. அந்த மாதிரி பிரிஜேஷ் சர்மாவா என்ன ஒரு Brijesh Sharma. பிரிஜேஷ் சர்மா தானே, பிரிஜேஷ் பட்டேல் என்ன போகுது எனக்கு. பிரிஜேஷ் சர்மா வந்து பிரில்லியண்டா எடுத்துன்னு வந்தாங்க. அவர் வந்து பெரிய எக்ஸ்போஷரே கிடையாது. ஆடுற முதல் டெலிவைஸ்டு T20 நினைக்கிறேன், ப்ராபப்ளி இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது லீக் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஒரு பிக் ஸ்டேஜ்ல ஸ்ட்ரெயிட்டாவே ஆடுறாரு. டொமஸ்டிக் எதுவுமே ஆடினது கிடையாது, டைரக்டா எடுத்துன்னு வந்து இறக்குறாங்க. அதே மாதிரி தான் சிவாங் குமாரும் வந்து ஓரளவுக்கு டொமஸ்டிக் தான் விளையாடிருக்காரு. அவங்கள இறக்குனாங்க. SRH போன கேம்ல சூப்பரா பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் த ஃபிளேவர் ஆஃப் ஐபிஎல் வந்து ஆர்ஆர் நிறைய எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரில்லியன் பேர் எடுத்து வந்தாங்க. அவரை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அவர் தான் கண்டிப்பா இம்பாக்டா இருக்க போறது. இதே 11 தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிடாக் நல்ல செட் ஆயிடுச்சு இந்த 11 இவங்களுக்கு ஓரளவுக்கு. நல்ல சிஎஸ்கேவோட ஒரு நல்ல வின் பண்ணிட்டு வராங்க. ஹை அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஜிடி ஃபைண்டிங் தேர் ஃபார்ம். எப்படி ஜிடியோட பிளேயிங் லெவன் இருக்க போதுன்னு பார்ப்போம். ஆர்ஆர் இது எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்க போதுன்னு நானுமே ஐ எம் அக்ரிங் டு வாட் எவர் யூ ஆர் சேயிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங் லெவன் ஃபார் ஆர்ஆர். ஜிடியோட பிளேயிங் லெவன் என்னமா இருக்க போது, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பண்ணுவாங்களா தெரியாது, என்ன பண்ணணும்னு என்னோட இதுல சொல்றேன், அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. Shubman Gill is going to start with Chai Sudarshan, followed by Joss Butler. Number 4 has to be Washington Sundar. Number 5, Laurie Glenn Phillips. Number 6, Ottagachivingi, Jason Holder. Number 7, Rahul Tewatia. Number 8, Rashid Khan. Number 9, Ashok Sharma. DSP Siraj and Krishnani Vegane at 11. And my impact sub is going to be Kumar Kushagra. இந்த பேட்டிங் லைனப்ல அவங்க ஆடணும். அவங்க திருப்பியும் சொல்லிட்டேன், இப்போ ஃபர்ஸ்ட் 6 ஓவர் பொறுமையா ஆடணும். லான்ச் ஃபேஸ் இஸ் 11 to 20. லாரி, கிளென் பிலிப்ஸ், ஜேசன் ஹோல்டர், தெவாட்டியா, குஷாக்ரா, ரஷீத் கான் இவங்களை அவங்க வச்சுக்கணும். வாஷியை முன்னாடி இறக்கி கன்சாலிடேட் பண்ணணும்ன்றது என்னோட தாட்ஸ். விக்கி, ப்ளீஸ் லெட் மீ நோ யூ ஹேவ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆர் யூ வில் ஸ்டில் கோ வித் ககிசோ ரபாதா அண்ட் ஷாருக் கான். I would still ககிசர் அபாதா தெரியல ப்ராபப்ளி, பட் ஐ திங்க் தே வில் கோ வித் ஷாருக் கான் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ப்ராபப்ளி அட் 5 or 6 அவர் ஆட வைப்பாங்க. அண்ட் அவரும் தெவாட்டியா காம்பினேஷன்ல தான் அவங்க யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ப்ராபப்ளி இஃப் தே கெட் குட் ரன்ஸ், மேல வந்துருச்சு ரன்னுனா ஒரு போலரை வச்சுக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு தெரியல பீடாக், சீரியஸாவே வந்து ககிசோ ரபாடாவை வந்து ஆட வைக்காம போற அளவுக்கு ஒரு பிக் கால் எடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு ஸ்ட்ரைக் பவுலரா இருக்காரு. அவங்க ஃப்ரம் ஜிடி ஷூஸ் நான் என்ன ஃபீல் பண்றேன், நேரா சம்மன் ஹூ டசன்ட் ஃபீல் தட் அந்த மாதிரி வந்து ஒரு டிராஸ்டிக் கால் எடுக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ரபாடா கிட்ட தேர் வில் பி டெஃபினெட்லி டாக்ஸ் வித் ஹிம், என்ன பண்ணலாம் என்ன ஏது அப்படின்ற அளவுக்கு அந்த அனாலிசிஸா இருக்கட்டும், அவருக்கு கொடுக்க போற ஃபீட்பேக்கா இருக்கட்டும், அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ரோல் கிளாரிட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே அவர்கிட்ட இருந்தே ஃபர்ஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிளேயரா நீ என்ன நினைக்கிற, என்ன எந்த ஏரியால நீ இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஹீ வில் ஆல்சோ கம் வித் மோர் கிளாரிட்டி அகேன்ஸ்ட் ஆர்ஆர் தான் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, இந்த பேட்டிங் லைனப் வச்சுன்னு நீங்க சொல்ற ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா யாருமே பெருசா கவுந்தது இல்லைன்னு சொல்றீங்க. இந்த பேட்டிங் லைனப் வச்சு 207 அடிப்பாங்கன்னு ஆனஸ்டா நீங்க நினைக்கிறீங்களா? அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஜிடி வெரி ஆனஸ்ட் சுத்தி, நான் உங்களுக்கு திருப்பி அதை தான் சொல்றேன். இவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க விக்கெட்ஸ் நிறைய விட்டுறாங்க. நம்பர் 4ல கிளென் பிலிப்ஸ் இறக்குறாங்க, அவர் அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஷாருக் கான் இறக்குறாங்க, அவர் அவுட் ஆயிடுறாருன்னா தே ஆர் புட்டிங் தெம்செல்ஃப் அண்டர் சீரியஸ் ப்ரெஷர். ரஷீத் கான் பழைய மாதிரி இல்ல, தெவாட்டியா வெறும் ஐபிஎல் மட்டும்தான் ஆடுறாரு. அதுக்கப்புறம் பெரிய கிரிக்கெட் எதுவும் ஆடுறதில்ல அவரு. ஓகே, ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் ஆடுறாரு ஒழிய இது ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. தே பின் ரேலிங் அரௌண்ட் நம்பர் 3ங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், அந்த நம்பர் 4யும் ஒரு பேட்ஸ்மேன், ஸ்டெபிலைஸ்டு ஆர்கனைஸ்டு பேட்ஸ்மேன் லைக் வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டு இந்த பட்லரோட ஃபார்மை வந்துட்டு அவர் ஃபார்முக்கு வர்ற வரைக்கும் அந்த ரிப்பேரிங் ஜாபை வாஷிங்டன் சுந்தரை கொடுத்துட்டு இந்த கடைசி 10 ஓவர்
பின்னிருவாரு கிளென் பிலிப்ஸ். நான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு மாட்ட ஆரம்பிச்சதுன்னா ரணகளம் வரும். ஜேசன் ஹோல்டர் இப்ப எனக்கு புரியவே இல்லை. ஜேசன் ஹோல்டர் இஸ் குட் எனஃப் டு கம் அண்ட் ஹில் தோ சில்கன் சிக்ஸஸ். உங்களுக்கு அதுக்கப்புறம் ராகுல் டெவாட்டியா, ரஷித் கானோ, குமார் குஷாக்ராவோ, ஷாருக் கானோ இருந்தா that is the only way they can separate this team to get to that 203 winning score to 207. what I am talking about. இப்ப பேராசப்படுறாங்க முன்னாடியே கிளென் பிலிப்ஸ் அப்படி இப்படி இறக்கி விட்டு இது பண்ணணும் அப்படின்னு. போன மேட்ச்ல 8 ஓவர்ல 70 ரன் 70 for 1 இருந்துட்டு they folded to 160 80 runs 90 runs in the last 12 overs is because of this. அதைத்தான் நான் பாருங்க, கைசோர் ரபாத் தான் இஸ் an undisputed legend. இதுக்கு மேல ஆர்கியூல எங்க பண்ணக்கூடாது யாருமே. நான் எப்படி யோசிப்பேன்னா, இன்னைக்கு எனக்கு வந்திருக்கிற வயிற்று வலிக்கு என்ன டேப்லெட் எனக்கு தேவைன்னு தான் நான் யோசிப்பேன். அந்த டேப்லெட் எனக்கு 4 வருஷம் ஒர்க் ஆச்சு, அதுக்கப்புறம் எனக்கு அல்சர் வந்துச்சு, ஒர்க் ஆகலன்னா இன்னொரு சான்ஸ் கொடுக்க பார்க்கலாமேன்னு வயிற்று வலியோட நான் உட்காந்துருக்க வர மாட்டேன். அப்படிதான் வந்து ப்ரோஆக்டிவா திங்க் பண்ணி ஒரு வின்னிங் காம்பினேஷனை கிராக் பண்ண. இப்ப நீங்களே கேட்குறீங்க 207 அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ தட் இஸ் a ரீசன் ஐ வில் டூ திஸ். இப்போ இங்க பாருங்க வின் ஃபேக்டர் என்ன உங்களுக்குன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பேட்டிங் வந்துட்டு பவர் பிளேல நீங்க எப்படி ஆடுறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. த bonus is not to set yourself on scoring as many runs possible, but it is also always a cushion to score more runs than the other team. But the monumental importance is to lose lesser wickets than the other side in the batting and the first 6 overs. That is going to be crucial for you to begin the cult early on here. bowling வந்து 15 to 20 கடைசி 6 ஓவர்ல நைட் மேர். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசி 6 ஓவர்ல ரன்னை நிறுத்தவே நீங்க முடியாது. ஸோ அப்படிங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் 6 overs ஆஃப் பேட்டிங் அப்படிங்கும் போது 2 டீம்லயும் உங்களுக்கு பவர் இருக்கு. ஓகே, சுட்டி குழந்தை வந்துட்டு ரன் 15 பால்ல 50 வச்சாலும் கன்சிஸ்டன்டா அடிக்கிறாரு. தட் இஸ் பாட்டம் லைன். இது யாராலுமே நோ ஒன் கேன் சே தட் அவர் எல்லா பாலும் அடிக்கிறார். ரன் வருது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் போன தடவை ஆடினதை பார்த்தா பெருமையா இருந்தது. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஈகோ இல்லாம செகண்ட் பிட்ல ரியான் பராக் சூப்பர்பா ஆடுறாரு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா அது ஒரு சர்டிஃபைடு ப்ரூவன் டாப் 3. சாய் சுதர்ஷன், சுப்மான் கில் அண்ட் ஜாஸ் பட்லர். அந்த ஒரு மேட்சை வச்சால நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. அந்த ஒரு மேட்ச் தே காட் டு 70 for 1ன்றதுனால எட்ஜிங்க எதுவுமே பெருசா இல்ல. கடைசி 6 overs போலிங் அப்படின்னு பார்க்கும் போது எலக்ட்ரிக் ஸ்பீட் ஆஃப் ஜோஃப்ரா ஆர்ச்சர், லைட்னிங் ஸ்பீட் ஆஃப் யாண்ட்ரி பர்கர், அந்த சந்தீப் சர்மா வந்து உருட்டிடுவார் இந்த பிச்சில். அந்த ஸ்லோயர் டெலிவரி போடுறேன்னு சொல்லிட்டு கீழே காலு பின்னாடியே அடிச்சிடும். இந்த பிரிஜேஷ் பட்டேலும் கொஞ்சம் ஸ்கிட்டியா இருக்காரு. அப்படிங்கும் போது அந்த 6 ஓவர் அட்டாக் அதான் இங்க கம்பேர் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா இஸ் பிரில்லியன்ட், ஆனா ரன் போயிடும். டிஎஸ்பி சார் பிரில்லியன்ட், ஆனா ரன் போயிடும். ககிசோர் ரபாதா போன மேட்ச் 3 ரன் 1 விக்கெட் எடுத்துட்டு டெத் ஓவர்ஸ்ல என்ன பண்ணாரு அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. ஹோல்டரே ஆடினாலும் ஹோல்டரை வந்து அவரோட போலிங்காக எடுக்க சொல்ல நானு. ஹோல்டரும் ரன் கொடுப்பாரு, ஆனா அவருக்கு லேக் ஆஃப் பிக்கிங் அப் விக்கெட்ஸ், வைடு ஸ்லோ டெலிவரி, வைடியா இருக்காரு, ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து போறதெல்லாம் பண்ணுவாரு, பேட்டிங் அடிப்பாரு. ஸோ அந்த போலிங் ஃப்ரண்ட்ல அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் எட்ஜ் இருக்கிறதுனால ராஜஸ்தான் ராயல்ஸ் வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 52-48. விக்கி ப்ளீஸ் டெல் மீ வெதர் இந்த தடையாவது என் பக்கம் வரீங்களா, இல்லைன்னா வளர்த்தக்கடா முட்டை வந்தா மாதிரி அந்த பக்கம் போறீங்களா? என்னோட வியாதி உங்களுக்கு தொத்திக்கிச்சு போயிடாங்க. நான் பிரிஜேஷ் பட்டேல் நீங்களும் பிரிஜேஷ் பட்டேல்ன்ட்டீங்க. பிரிஜேஷ் சர்மான்னு சொல்ல வந்த ஒரு கிளாரிட்டி பீடாக். நான் இன்னைக்கு வந்து உங்க பக்கம் தான் வரப்போறேன். ஏன்னா வந்து ஐ எம் கோயிங் டு கோ வித் ஆல்மோஸ்ட் சிமிலர், பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஹெல்த்தி எட்ஜ் கொடுக்குறேன். 60-40 டு ஆர்ஆர் கொடுக்குறேன். பிகாஸ் ஏன் சொல்றேன்னா ஜிடி வந்து ஸ்டில் எப்படி சொல்றது, அந்த காம்பினேஷன் வைஸ் வந்து ஸ்டில் ஒரு டவுட்ல இருக்காங்க. வெதர் வந்து ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் ஆர் வாட் எவர் இட் இஸ் ஆல்ரவுண்டர் ஆண்டுமா இல்ல வந்து ஃப்ரண்ட் லைன் போலர் ஆண்டுமான்னு யோசிக்கிறாங்க. நான் ஜிடி என்ன யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து வி ஹாவ் ஃபினிஷர்ஸ், அவங்க வந்து அவங்க ரோலே இருக்கு. ஸோ அதனால லெட்ஸ் யூஸ் தோஸ் இந்தியன் ஃபினிஷர்ஸ் டு மேக் ஷுர் தட் வி ஹாவ் ஸ்ட்ரென்தன்ட் போலிங்னு. ஃப்ரண்ட் லைன் போலர் ஜோஃப்ரா ககிசோ ரபாடாவோடய போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, பட் இவங்க வந்து ஜேசன் ஹோல்டரை ஒரு சர்டிஃபைடு ஃபினிஷரா பாக்குறாங்களா இல்லையானே தெரியல. அவரோட போலிங் ப்ரொவிஷன்சியை வந்து அவங்க வந்து கொஞ்சம் லெஸ்ஸா எடை போடுறாங்க. பிகாஸ் வெயிட்டேஜ் வந்து டாப்லயும் போடணும், டெத்லயும் போடணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. அதனால தே ஆர் ட்ரைங் டு கெட் த ஜாப் டன் பை ககிசோ ரபாடா, விச் இஸ் நாட் ஒர்க்கிங் அட் த மொமெண்ட். Probably in couple of games he might get well oiled and also deliver. அது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன், பட் அது வேறையா இருக்கலாம். நீங்க சொல்றீங்க, அது ஐ அக்செப்ட் தட்.
பட் ஆனா இப்படிதான் ஜிடி யோசிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. Anyways, I have given an edge of 60-40 to RR. Let's see how it turns out. Game changes ரெண்டு டீமுக்கும் ஈச் ஒன்னு உங்க சைட்ல இருந்து யாரா இருக்க போறாங்க? ஐ லைக் த வே யூ சம்மரைஸ் இட். ஒரு லைஃப்ல நான் ஒன்னே ஒன்று தான் என் கூட இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். கான்ஃபிடன்ஸ்ன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில. நீங்க எந்த ப்ரொஃபஷன் பண்ணாலும் சரி. இப்போ நான் வந்து எனக்கு தெரியுது, எனக்கு தெரிஞ்ச லிட்டில் நாலேஜில் ஐ ஃபீல் ஆர்ஆர் ஹஸ் காட் எயிட், பட் கிவன் எட்ஜ் ஆஃப் யூனோ 57 என்ன 53-47 க்ளோஸ் எட்ஜ். நீங்க கான்ஃபிடென்ட்டா இதெல்லாம் பாக்குறீங்க, நான் சொல்றது கேட்குறீங்க, உங்களோட இதுல நீங்க யோசிக்கிறீங்க. 60-40ன்றீங்க. லைஃப்ல இதை பாக்குறவங்களுக்கு அதான் சொல்றேன். That is the most important thing. What you need in life is confidence. When you do whatever you do, you back it. Well done on that. எனக்கு என்னமோ லாரி பிலிப்ஸுக்கு பயங்கரமா படும்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் பிக்கிங் லாரி கிளென் பிலிப்ஸ் ஃப்ரம் குஜராத் டைட்டன்ஸ். யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி அவர் ஆடினார்னா he will be one of the most strong contenders to finish ஆரஞ்சு கேப். அவர் வந்துட்டு பர்பிள் கேப் லுங்கி எங்கிடின்னு அவர் சொன்னாரு. கரெக்டா அவர் சொன்னதை அவர் வந்து அந்த ஃபெய்த்தை கரெக்டா காப்பாத்திட்டு இருக்காரு லுங்கி எங்கிடி. இந்த மாதிரி யசஸ்வி ஜெய்ஸ்வால் கால்குலேட்டிவா நான் 12 ஓவர் ஆடியே ஆகணும்னு ஆடினார்னா he's definitely going to score runs. So my game changes is Laurie Phillips from Gujarat Titans and Yashasvi Jaiswal and Rajasthan Royals. Vicky, please give me your selections. அடுத்த வேர்ல்டு கப்புக்கு ஓப்பனிங் ஸ்பாட்டை பத்தி பேசுறீங்க யாராவதுன்ற மாதிரி ஒரு பக்கம் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால்னா, நான் வந்து சுப்மன் கில் எடுக்கிறேன். சுப்மன் கில் ரன்னை குவிச்சே தீருவேன்னு ஒரு ஒரு சபதம் எடுத்துட்டு இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த 2026 ஐபிஎல்ல. ஸோ அதனால இட் இஸ் கோயிங் டு பி சுப்மன் கில் ஃப்ரம் மை சைட். அதுக்கப்புறம் வந்து ஏட்டையாவை வந்து மறந்துடக்கூடாது மக்களே. ஏட்டையா என்ன பண்ணாரு வெஸ்ட் இண்டீஸுக்காகன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏட்டையாக்கு கரெக்டான பொசிஷன்ல தான் வராருன்னு நீங்க நினைக்கிறீங்களா பீடாக்? என்ட்ரி பாயிண்ட் கரெக்டா இருக்கா? அதனால ஏட்டையா தான் எடுக்க போறேன். நான் சொல்லிடுறேன், சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அந்த என்ட்ரி பாயிண்ட பத்தி மட்டும் லைட்டா டக்குன்னு கிறிஸ்பா சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்டுக்கு போயிடுறேன். ஏட்டையா இஸ் ஃப்ரம் மை என்ட்ரி பாயிண்ட் நம்பர் 4 நோ மேட்டர் வாட். நம்பர் 4 எந்த என்ட்ரி பவர் பிளே வந்தாலும் எதோ நம்பர் 4 என்னோட இதுல அந்த பேட்டிங் ஆர்டருக்கு இட் ஹாஸ் டு பி ஏட்டையா. சூப்பர். ஸோ அதனால ஏட்டையா வந்து என்ட்ரி பாயிண்ட்லாம் தேவையில்லை, அவ எக்ஸிட் பாயிண்ட் தான் தேவை. அடிக்கிறதுலாம் எக்ஸிட் ஆகுது வெளில. ஸோ அதனால வந்து ஏட்டையா ஃப்ரம் ஆர்ஆர், கில் ஃப்ரம் ஜிடி. பீடாக் பியூட்டிஃபுல்லா கொடுத்தாரு, சூப்பரா. இந்த கேம் சேஞ்சஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபேவரட் செக்மெண்டான ஸ்டம்ப் பீடா செக்மெண்ட்டுக்கு போறோம். இன்னைக்கும் ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். யோகேஷ் ராம் N2U கேட்டிருக்காரு, கேவி ப்ரோ அண்ட் பீடாக் ஃபேன் ஆஃப் யுவர் சேனல். பீடாக், இஃப் யூ ஹாவ் only one spot left in your team, 1 down or 2 down, and you have 2 choices, Sachin or Jack Callis, considering their batting, bowling and fielding, you have to choose one. Who would it be and why? Test format. என்ன மாதிரி ஸ்பாட்ல போடுறாரு பாருங்க கொஸ்டின். எடிட்டர் ஹேட்ஸ் ஆஃப் இந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணதுக்கு, கேவி ஹேட்ஸ் ஆஃப் இதை கேட்டதுக்கு, அண்ட் யோகேஷ் ராம் N2U பியூட்டிஃபுல் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை டெலிவர் பண்ணதுக்கு எங்களுக்கு. எஸ் பீடாக், ஒரே ஸ்பாட் தான் இருக்கு. 2 பேர்ல யாராவது ஆட வைக்கணும். சச்சின் டெண்டுல்கரா, ஜாக்கஸ் காலிஸா? 3யுமே யோசிச்சு பாருங்க. 3Dயா யோசிச்சு பதில் சொல்லுங்க. அதாவது இது எப்படின்னா, எது சொன்னாலும் பதில் சொல்றானே, எப்படி போட்டாலும் அடிக்கிறானே, இவனை ஒரு தரையாவது சாவடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டமா சேர்ந்து, ஒரு பக்கம் ஜாக் கேலிஸ், ஒரு பக்கம் சச்சின் டெண்டுல்கர், யாரை எடுப்பேன்னா என்ன நியாயமான பேச்சா இது? honestly speaking a brilliant question. Okay, sometimes ஒரு கொஸ்டினை கேட்டா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு ஓடக்கூடாது வாழ்க்கையில. நமக்கு தெரிஞ்சே சொல்லணும். people are going to accept it, that's fine. If they're going to troll it, that's fine. தெரிஞ்சே சொல்லணும். அதாவது only as a batting perspective I will always go with Sachin Tendulkar. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. பட் as a package-னு வந்தீங்கன்னா, ஜாக் கேலிஸ் on his peak can play for South Africa purely as a bowler, purely as a batsman. ஓகே, நிறைய மேட்ச் ஒரு 2-9 அடிச்சு அப்படியே உட்காந்துருப்பாரு, ஒன்னும் இது பண்ணல அப்படின்னு. உடனே போய் தட்டி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோன்ட் வெரி ஜாக்ஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் சொல்லி பாப்பாரு. என்ன பீடாகுன்னு போடணும், PDDன்னு வாரு, ஏன்னு தெரியாது எனக்கு. PDD I got to bowl, my test match is not at over அப்படின்னு. ஒரு சில பால்லாம் அட்ரோஷியஸ்லி குவிக்கா போடுவார். 143 144 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு வித் த பால். ஒரு ஸ்டாட் வந்து யாரோ ஒருத்தர் போட்டாங்க, ஒரு 250 இன்னிங்ஸுக்கு அப்புறமோ என்னன்னு. அந்த ஸ்டாட் என்னன்னா, கம்பேரிசன் பிட்வீன் ஜாக் காலிஸ், டெண்டுல்கர் அண்ட் ஜஹீர் கான். இவ்வளவு டெஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு 250 இன்னிங்ஸ் என்னமோ அவரை பீட் பண்றாரு, அதுல இவரை பீட் பண்றாரு. அதானே, ஜஹீர் கான் இவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரு, டெண்டுல்கர் இவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு.
டெண்டுல்கர் அடிச்ச ஈக்குவன்ட் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் அந்த இன்னிங்ஸ்ல அவர் அடிச்சிருக்காரு. ஜகீர் கான் எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரோ அதே விக்கெட்டை அவர் போலிங்ல எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது வென் யூ வாண்ட் டு ஓவரால் பேக்கேஜ், பையன் பேரு சச்சின்யா, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? நான் என் பையன் பேரு சச்சின், மை சன்ஸ் நேம் இஸ் சச்சின். அப்படிங்கும்போது ஹானஸ்டி கம்ஸ் when it comes to a package. No one can beat the great Jack Callis. But if it is only the batsman you are looking at, I will pick Tendulkar. But given an option, my choice will always be Jack Callis. அந்த பிளேயரை இனிமே யாராலையுமே ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது. இஸ் an absolute legend. ப்ளீஸ் விக்கி, நீங்க கூட உங்களோட இதை ஆட் பண்ணி பிஃபோர் க்ளோசிங் தாட்ஸ் கொடுக்கலாம். பிகாஸ் ஐ எம் பிக்கிங் ஜாக் கேலிஸ் ஆன் ஹானஸ்டி. இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டா டபாய்ச்சிருவேன் ஆன்சர் சொல்லாம. பிகாஸ் உங்க அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை 2 பேரை பிக் பண்றதுக்கு, அப்படி யோசிச்சு சொல்றதுக்குலாம். பட் ஆனா நிஜமாவே பிடாக், ஐ எம் ரியலி ஹாப்பி தட் யூ ஹவ் ஒர்க்ட் வித் ஜாக் கேலிஸ்னும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் ஜாக் கேலிஸ். எப்படின்னா ஜாக் கேலிஸோட ஒன் டே போலிங்காகவே நான் நிறைய பார்ப்பேன். நிறைய அந்த ஆக்ஷனை அப்படி காப்பி எல்லாம் பண்ணியிருக்கேன் நான் நிறைய. ரொம்ப கஷ்டம் அது. அவர் வந்து சின்ன வயசுல போடும்போது இன்னும் கொஞ்சம் கூட சைட்ல போவார், இப்படி சைட்ல போய் போடுவாரு. அந்த ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டார்க் கிரீன் சவுத் ஆப்பிரிக்கா போட்டிருப்பாங்க ட்ரெஸ். ஸோ அது வந்து ஃபுல் ஹேண்ட் போட்டு அப்படியே வந்து போடுவாரு. ஒரு மாதிரி அந்த பிளாண்ட் ஹேர் அப்படி பறக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் பிடாக். அண்ட் அவரோட வந்து அந்த பேக் ஃபுட்ல அப்படி அந்த கால் அப்படி பிரிஞ்சுன்னு ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ல அடிப்பாரு பார்த்தீங்கன்னா, பேக் ஃபுட்ல டங்குன்னு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பெரிய ஃபேனு. இப்ப கூட வந்து ஸ்ரீசாந்த் எடுத்த விக்கெட்ஸ்லயே எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு விக்கெட் வந்து ஜாக் கேலிஸோட விக்கெட் தான். அப்படி பக்குன்னு போகும். நீங்க உட்காந்துங்களா அங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, பக்குன்னு எடுத்துன்னு போகும். நான் அதெல்லாம் வந்து ஃபாண்ட் மெமரிஸ் ஆஃப் மை ஜாக் கேலிஸை பத்தி நான் என் மைண்ட்ல நினைச்சதுலாம். பட் சச்சின் காட் ஆஃப் கிரிக்கெட். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் எனிடே 3D போகாம ஒரு பிளேயரை சூஸ் பண்ணணும்னா நான் எனிடே இஃப் someone has to bat for to save me, to save my life, it will be சச்சின் டெண்டுல்கர். அதுல வந்து இது ஒரு என்னோட தாழ்மையான கருத்து. யாரையுமே இங்க வந்து மேல கீழே எல்லாம் சொல்ல வரல. சச்சின் டெண்டுல்கரை பார்த்து தான் எங்க அப்பா வந்து என்ன வந்து ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த மாதிரி அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஸோ அவரோட காடு, அவருக்கே காடுன்னும் போது எனக்கு காடு எங்க அப்பா, அவருக்கே காடு சச்சினும் போது எல்லாருக்குமே காடு அவர் தான். பியூட்டிஃபுல்லா பேசுனீங்க பிடாக். ரெலிஷிங் ஓல்ட் மெமரிஸ் பியூட்டிஃபுல்லா இருந்தது. இந்த செக்மெண்ட் ஏன் இன்னும் மெருகேறிக்கிட்டே போகுதுன்னா, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வர்றதுனால தான். உங்களை ஸ்பாட்ல போட்டாதான் எங்களுக்கு அந்த பெஸ்ட் கிடைக்குதுன்றதுனாலதான். என்ன அப்பப்போ சொல்லுவாங்க, ஸ்பாட்ல போடாத நீ அவருக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணாத, நீ அவருக்கு எதிர்த்து கேள்வி கேளு, என்ன பண்றாருன்னு கேளு, அப்பதான் இந்த கான்வர்சேஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எஸ், என்னோட முயற்சியை நான் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன், முயர்ந்துகிட்டே இருக்கேன் அவரை வந்து எப்படியாவது எங்கேயாவது லாக் பண்ணணும்னு சொல்லி. பட் ஆனா அவரை லாக்கே பண்ண முடியாது. ஸோ பியூட்டிஃபுல்லா ஆன்சர் பண்ணீங்க பிடாக். இந்த கேமுக்கு ஒரு க்ளோசிங் தாட்ஸ் பிடாக். எப்படி இருக்க போது, வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் திஸ் கேம்? வில் ஜிடி கெட் த 2 points? அதாவது ஒண்ணு என்னன்னா, இப்போ ஜிடி வந்து இந்த ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் நிறைய இருக்கு. அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் மோர். ஓகே, அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒவ்வொரு வருஷமும் பாருங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. அவங்க நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2-2ன்னா ஒரு மாதிரி இதாயிடும். ராஜஸ்தான் ராயல்ஸ் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஓனர் மாதிரி இருக்காங்க. அந்த சிபிஎல்ல பார்படாஸ் ட்ரைடன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்போ வரீங்க ஒரு மேட்ச், ஒரு பெரிய டீம், ஒரு 5 டைம் சாம்பியன்ஸ், ஈஸ் தம் அவுட். குஜராத் டைட்டன்ஸ் have been one of the consistent teams in the short period of time they are involved in IPL. டப்புன்னு அவங்கள ஜெயிச்சாங்கன்னா எப்படி யோசிப்பாங்க? டேய், இன்னும் ஒரு 6 மேட்ச்ரா, 12 மேட்ச்ல ஜெயிச்சா நம்ம பிளே ஆஃப்ஸ் மச்சி அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிலீஃப் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டீமை ஜெயிச்சிருக்கீங்க. தென் யூ ஆர் கோயிங் டு அகமதாபாத், அவங்களோட ஃபோர்ட்ரஸ் அது. அங்க போய் அவங்களை நீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்னா the belief will become bigger and bigger. then once they go back to home-ன்றதுனால இவங்க 2 பேருக்குமே பெரிய டீம். ஒரு டீம் they don't want to go too behind, ஒரு டீம் they just want to go put the pedal on the accelerator and try the maximum thing what they were. 2 out of 2 அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க, அதுக்கப்புறம் 6 மேட்ச் 12 மேட்ச்ல ஜெயிக்கணும். ஓகே, 50% ஆஃப் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் a chance to finish. ஏன்னா 8 மேட்ச் நார்மலி will take you to the playoffs. அப்படிங்கும்போது அந்த ஒரு இதுல இருக்கும்போது இட்ஸ் a very monumental match for both of the teams. GT has got the team to beat anyone. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. The top 3 has to fire like how they did in the past. They have to be innovative and they have to be practical in selecting their team. RR has cracked that code, but how long is that cracked code is going to work into the next matchல தெரிஞ்சிரும். We'll just come back and do a detailed review on this game where both of us have given an edge to Royals, have given a slender edge. Vicky ஒரு handsome edge கொடுத்திருக்காரு.
சொல்றாரு. பாப்போம் எப்படி போகுதுன்னு. Until we come back and entertain you that to see whether your blast weakness is getting his predictions again right. Thanks a lot and bye bye.